கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றும் நீங்கள் ஏதோ ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை குறித்து பல பயத்தோடும், உங்கள் எதிர்காலத்தை குறித்து சில பயங்களோடும், உங்கள் படிப்பை குறித்தோ அல்லது உங்கள் சரீரத்தில் வந்த வியாதியை குறித்தோ, உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் போராட்டங்களை குறித்து ஏதோ ஒரு பயத்தோடு மனிதர்களாய் இருக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு பயத்தோடு தான் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்தே நம்மோடு கூட பேசுகின்றார். தானியேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன் கொள் என்றான். இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். பிரியமானவர்களே, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இன்று உலகத்தில் இருக்கின்ற நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்களை குறித்து நீங்கள் தினம்தோறும் பயந்து கொண்டிருக்கலாம். இந்த காரியம் என்னவாய் முடியும், இந்த காரியம் இப்படி முடிந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் உங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் தோன்றிக் கொண்டிருக்கலாம். பயப்படாதிருங்கள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு சமாதானத்தை கொடுக்கின்றார். திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். ஆகையினால் இன்றைக்கு உலகத்தை குறித்த பயத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு கர்த்தர் மீது மாத்திரம் நீங்கள் பயந்தவர்களாய், கர்த்தருக்கு மாத்திரம் பயப்பட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செவ்வையாய் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கின்ற காரியங்களை மாற்றி உங்களுக்கு நன்மையான காரியங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உலகத்தின் காரியங்களை குறித்து ஓடுகிறதை நாம் சற்று நிறுத்தி கொண்டு இன்றைக்கு பயந்து கொண்டு எல்லா காரியங்களையும் உள்ளத்திலே வைத்து இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், இந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்று எல்லாவற்றை குறித்தும் நீங்கள் பயந்து கொண்டில்லாதவர்களாய் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் வேதாகம புஸ்தகத்தை வாசித்து தியானித்து செபிக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமான நேரத்தை நாம் செலவிடும் போது கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் என்ற ஆசை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இன்றைக்கு இருக்கின்றதா? எவைகளெல்லாம் தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நமக்காக ஒரு தேவன் ஜீவனை கொடுத்தாரே, நம் இயேசு கிறிஸ்து இன்றும் நமக்காக ஜீவித்து கொண்டிருக்கின்றாரே. நாம் ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் அவர் இன்னும் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றார். நாம் நினைக்கின்றோம் அவர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு உள்ளத்தில் சிந்தனை செய்கின்றோம். இல்லை பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் நீதியுள்ளவர்களாய் நீதிமான்களாய் அவருடைய வலது பாரிசத்தில் நிற்கத்தக்கவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கும் அவர் நமக்காக காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் நாம் மரணித்து போய்விடக்கூடாது, அவரோடு ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இன்றைக்கும் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, ஆகையினால் இன்றைக்கு உலக பிரமாணமான காரியங்களை குறித்து பயந்து கொண்டு சோர்ந்து போய் இல்லாதபடிக்கு கர்த்தர் என்னை இன்றைக்கு திடப்படுத்தினார், நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஆகினால் நான் பயப்பட மாட்டேன் என்று நீங்கள் விசுவாசித்து சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பயமான காரியங்கள் உங்களை விட்டு அகன்று நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களை தேடி வரும்படி ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆகையினால் ஒன்று குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும், நான் அவரோடு கூட பேசி அமர்ந்திருக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம் கொண்டவர்களாய் இந்த கடைசி காலத்தில் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காக நாம் ஒவ்வொருவரும் நேரத்தை செலவிடுவோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் தாமே இன்னும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.